தெரியுமா? நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழிக்கிறோம், தாழ்த்துகிறோம், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். இந்த மாதம் கர்த்தர் தருகிற அருமையான வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா 33 அதனுடைய 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 33வது அதிகாரத்தின் 9வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? ஆமென். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு கேட்கும்படி வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென். இந்த வசனத்தின் முதற் பகுதி, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். It shall be to me a name of joy, a praise and an honor before all nations of the earth. Hallelujah. Who shall hear all the good that I do to them. நான் அவர்களுக்கு செய்ய போகிறது எல்லாரும் கேட்பாங்க பாருங்க. அப்படி நான் இவங்களுக்கு இப்படி ஒரு நன்மை செய்யறது 4 பேருக்கு தெரிய வர்றதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு துதி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தோடு சத்தமாய் ஒரு விஷயம் கூட சொல்ல போற, எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. மறுபடியும் எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அது 4 பேருக்கு தெரிய வரும், கண்டிப்பா தெரிய வரும். ஆமே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல ஃபிளெக்ஸ்ல போட்டோ இருக்கும். ஆமா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தா லோக்கல் சேனல் எல்லாம் போட்டோ இருக்கும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா நாங்க எங்க எடுத்து ஹல்லேலூயா. அவ்வளவு நம்ம தமிழ் சேனல் ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லா போட்டோ வரும். அப்படி போட்டோ வரும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ இல்லையோ, திடீர்னு எல்லாரும் மைக்க கொண்டு பிள்ளை கிட்ட நீட்டுவாங்க. அந்த பிள்ளை சும்மா அடிச்சு, நான் வளர்ந்து சேவை செய்ய விரும்புறேன், அது செய்ய விரும்புறேன். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனா அந்த பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா? ஓ ஆமா, பொருளாதார நீங்களே இப்படி செய்யும் போது நான் உனக்கு நல்லா பாடா. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆண்டவர் இந்த வார்த்தையை 2 வாரங்களுக்கு முன்பதாகவே தந்தா. ஆமென். அதாவது நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு 4 பேருக்கு அதை தெரிய பண்ணி அதுல நான் சந்தோஷப்பட போறேன், அதுல நான் மகிமை அடைய போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். சிறுமைப்பட்டது நிமித்தம் நீ மௌனமாயிருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அந்த சிறுமைக்கு நீங்களாக்கி கர்த்தர் நன்மை செய்து எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர்களுக்கு செய்யும். அவர்கள்னா யாரு? அவர்கள் இந்த வசனத்தில் அவர்களும் இருக்கிறது, இவர்களும் இருக்கிறது.
ஹalleluya. இந்த அவர்கள் யாருன்னா அவர் யாருக்கு செய்ய போறாரோ அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இத கேட்க போறாங்களோ. ஹalleluya. அதாவது என்னெல்லாம் உண்டாகுது தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சி உண்டாகுது, அவருக்கு கீர்த்தி உண்டாகுது, அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. கேட்கிற ஜனங்களுக்கு ஆமென் பயம் உண்டாகுது. என்ன பயம் உண்டாகுது தெரியுமா? நம்மை பார்த்தல்ல பயம். ஆமென், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹalleluya. அதாவது ஒருத்தனுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன், அவனை எல்லாரும் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஒருத்தங்களுக்கு யாரும் இல்லைன்னா, இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா, அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வைங்களேன், மத்தளத்துக்கெல்லாம் ரெண்டு பக்கம் தான் அடி விழும். ஆனா சிலருக்கு விழுற அடியை பார்த்தா ஆமென் ஹalleluya, கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இங்க ஏதாவது ஆச்சுன்னா மேல் இடத்துல இருந்து இதாகும், அங்க இருந்து இதாகும்னா அவங்கள தொட மாட்டாங்க. சில பாத்தீங்களா, சில கார்ல வந்து அவங்க சிம்பலை ஓட்டி இருப்பாங்க. அங்க ஏதாவது ஏதோ சம் இஷ்யூ வருது, ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்து அந்த கார்ல அந்த சைனை பார்த்தது, சிம்பிளை பார்த்தது, வெற்று ஆளு வேற. சிலர் கடன் வாங்கி கொடிய வேற நாட்டிட்டு ஒரே ஓட்டம். இப்போ இந்த கட்சி இருக்கு, வெடு வாங்கு, அடுத்து இந்த கட்சி மாத்து கொடிய. சிலர் பாருங்க எல்லா கொடியும் வச்சிருப்பாங்க, எல்லா கொடியும் ஏதாவது ஒண்ணு. ஆமென் ஹalleluya. ஆனா ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை என்று சொல்றார். அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயத்தை நான் கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? ஆமென், நான் அவர்களுக்கு செய்யும். ஆமென் ஹalleluya. ஏதுமில்லை என்ற துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். கைகளை உயர்த்தி நம்புவே ரிப்ராதனா மகரமசே. ஆமென். இந்த வசனத்தை வச்சு இன்னையில இருந்து ஒரு சிம்பிள் பிரேயரை சொல்லி கொடுக்கிறேன். நீங்க டெய்லி பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஹalleluya. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு மகிழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு புகழ்ச்சி உண்டாக எனக்கு நன்மை செய்யும், உமக்கு மகிமை உண்டாக எனக்கு நன்மை செய்யும். ஆமென். அதாவது சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுக்கிற ஜெபத்தை அப்படியே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில மறக்காத ஒரு ஜெபம் உண்டு. என்ன ஜெபம் தெரியுமா? இயேசு தெய்வமே, என் தெய்வமே, ஏழை பிள்ளை நான், என்னை இரட்சியும். ஏன்னா அப்ப நான் இதை படிக்கும் போது யாரா இருந்தேன் தெரியுமா? சின்ன பிள்ளை. ஆனா இப்ப எனக்கு யாராவது ஜெபம் சொல்லி தந்தா எனக்கு மறந்துடும். ஏன்னா நமக்கு தெரியாத ஜெபமா. சரி, ஏன்னா எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் ஜெபம் அப்படி அல்ல. வசனத்தை வச்சு மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் எப்படி கட்டுத்தாரோ அதை சபைக்கு வந்து சொல்றேன். ஆமென். அதை வந்து நீங்க சின்ன பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சாட்சி சீக்கிரம் அதுக்குதான். ஆமென். ஏன் இதை சொல்லி கொடுக்கறோம்னா, ஆமா ஏதோ இந்த மாசத்துக்கு இந்த வசனம் அப்பா முடிஞ்சுப்பா, இந்த மாசம் இந்த வசனத்தை வச்சு ஓட்டிடலாம், இனி அடுத்த மாசத்துக்கு அப்படி இல்லை. ஆமென். வார்த்தைய கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் எப்போ பூரணமாகும் தெரியுமா? அதுல ஒரு 4 சாட்சி எழும்பி சொல்லும் போது பூரணமாகும். ஆமென்.
காதினால கேட்கிறார், கேட்க வைக்கிறார், பேச வைக்கிறார். அந்த சந்தோஷம் பூரணமாகிறது. அதை பெற்றுக்கொண்ட 4 பேர் எழும்பி, எஸ் கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பதாக நான் சாட்சியா நிற்கும்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தா. இந்த மாசம் எத்தனை பேர் சொல்லுவேன் நம்புறீங்க? கர்த்தரிட சொல்ல வைப்பார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டெய்லி இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை கூட இன்னொரு வசனம் படிக்கணும். என்ன வசனம்? நீங்க இப்ப தர வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 கேட்டதுன்னு சொன்னீங்க. 28 மறக்கவே எப்பவுமே. அது ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தர்றது அந்த 1ஆம் தேதி கை தட்டிட்டு போறதுக்கு இல்ல. ஆமென். சுதந்திரிக்கணும். நான் கேட்ட பல சாட்சிகள்ல 90% சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வேர்டை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. வேர்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தாவீது அப்படிதான், ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அது சிறுமையில் எனக்கு அவன் என்னைக்கோ சொன்னது, கஷ்டப்பட்ட போது சொன்ன வார்த்தையை எங்க வர கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா? ஆமா. என்னைக்குமே இந்த வசனத்தை, அதான் வசனத்தை வச்சு ஆண்டவரே உமக்கு புகழ்ச்சி உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவரே உமக்கு துதி உண்டாக என்னை நினைத்தருளும். உமக்கு மகிமை உண்டாக என்னை நினைத்தருள். எனக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, நம்ம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட அந்த புகழ்ச்சியை, அந்த அந்த மகிமையை நாம எடுக்கவே மாட்டோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யும் போது நமக்கு நம்ம ஜெபம் ஞாபகம் வரும். ஆமா, நம்ம என் வாழ்க்கையில், அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்யறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அவர்கள், ஆமா, எனக்கு இதுல இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால ஃபர்ஸ்ட் உங்களை எல்லாம் அப்படியே உற்சாகப்படுத்தி இந்த அவர்கள் யாருன்னு பார்க்கணும். ஆமா, நமக்கு தெரிந்ததுதான். இருந்தாலும் இத ஒரு விஷயம் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2வது அதிகாரத்துல கர்த்தர் எருசலேம்ல போய் நீ செவிகள் கேட்க சொல்ல வேண்டியது அப்படி சொல்லிட்டு எரேமியாவை அனுப்புறார். இந்த எரேமியாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறப்ப உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும். நீங்க ரெகுலரா பைபிள் படிக்கிறவங்க இருப்பீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது கூட இந்த மந்த் நீங்க இந்த எரேமியா புஸ்தகத்தை கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நல்லா வாசிங்க, அதிகமாய் வாசியுங்கள். இந்த வசனத்தோடு உங்களை நீங்க அதிகமா டிராவல் ஆகுறதற்கு ஈஸியாக இருக்கும். நீங்க ரெகுலரா படிக்கிற போர்ஷன் படிச்சிட்டு இருங்க. சில பாக்குறாங்க, நாங்க எங்க படிக்கிறோம், நாங்க கலண்டர் அப்படி பார்ப்போம், கர்த்தர் இன்று உன்னை ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். அது 2010 உள்ள கலண்டர், அது கூட தெரியாது. இன்னும் இன்னைக்கு எல்லாம் நாளெல்லாம் மாறி இருக்கு. மாறி இருந்தா என்ன, ஏதோ ஒரு வசனம் இருக்கும். இந்த கலண்டர்ல வசனம் போடுறதெல்லாம் யாரு தெரியுமா? பிரஸ்காரங்க. டிஃபால்ட்டா ஒரு 4-5 வச்சிருப்பாங்க. அது வார்த்தை, அதுவும் பேசும், இல்லைன்னு இல்லை. ஏன்னா அதுவும் என்கிட்ட பேசி இருக்கு, அதனாலதான். ஆனா நம்ம அப்படியே நம்மளை தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்துல நம்மளை சுருக்கவே கூடாது. ஆமா, நீங்க இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா எரேமியா நல்லா படிங்க. ஆண்டவருடைய ஹார்ட் நமக்கு தெரியும். ஆமா, தேவன் யார், அவருடைய ஹார்ட். கர்த்தருக்கு மகிமை. இந்த எரேமியா ஆசாரியனுடைய மகன். ஆண்டவர் எரேமியாவை எந்த ஊழியத்துக்கு அழைப்பார்னா தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைப்பார். இது அதாவது இந்த காலத்துல எல்லாரும் ஒரே இதை வேலையை செய்வாங்க. அந்த காலம் அப்படி கிடையாது. தீர்க்கதரிசிகளின் ஊழியம் வேற, ஆசாரியனுடைய ஊழியம் வேற. அப்ப உண்மையில எரேமியா எதுல பழக்கப்பட்டவர் அப்படின்னா, ஒரு பாஸ்டருடைய பிள்ளை எதுக்கு பழக்கப்பட்டிருப்பான்? ஆராதனை நடத்த பழக்கப்பட்டிருப்பான், வர்ஷிப் நடத்த பழக்கப்பட்டிருப்பான். அது சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகினது. அதனாலதான் எரேமியா சொல்ற, நான் பேச அறியேன்னு சொல்லுவார். எனக்கு அது தெரியாது ஆண்டவர். பேச அறியேன்னா கை குழந்தை கிடையாது. எரேமியா கை குழந்தை கிடையாது. நான் இந்த விஷயத்துல ஆண்டவர் நீங்க என்ன இந்த மினிஸ்ட்ரியில வைங்க, நான் அவனை பார்த்து எங்க அப்பாட்ட பார்த்து பழகினதுலாம் இது. நீங்க என்ன எங்க கொண்டு போறீங்க அப்படின்னா,
தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரிங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட். அந்த காலத்துல அவங்கள திடீர்னு மொட்டை அடிச்சிட்டு போனோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு அப்படி போனோம். திடீர்னு போய் சொல்லவே ஓசியாட்ட என்ன தெரியுமா சொல்லுவார், நீ போய் ஒரு விபச்சாரியான ஸ்திரியை நேசித்துக்கொள் அப்படின்பா. போய் செய்யணும், போய் கல்யாணம் பண்ணிட்டு வரணும். அவன் திருப்பி ஓடுவான். திருப்பி ஓடும்போது நீ இன்னும் போய், ஆண்டவரே நாங்க அப்படியே பாட்டை பாடிட்டு இருந்தோம். ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரி நமக்கு புரியாது. ஏன்னா இந்த தீர்க்கதரிசிகளின் மினிஸ்ட்ரிங்கிறது எப்படி அப்படின்னா, தேவனை அப்படியே பிரதிபலிக்கணும், அவருடைய ஹார்ட்டை பிரதிபலிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி சாம்பல்ல உட்கார்ந்தானா கர்த்தர் உட்கார்ந்தது போல, ஒரு தீர்க்கதரிசி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுறான் புலம்புறான் அப்படின்னு. அதனாலதான் எரேமியாவின் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது சிலர் எரேமியான்னு சொல்றாங்க அப்படின்னு. அவன் எரேமியாவுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா கண்ணீர். அது எரேமியாவின் கண்ணீர் அல்ல, அது இவருடைய கண்ணீர். இந்த எரேமியா வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம், நீ வா, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் எரேமியாவை தூக்குறாருன்னா, எரேமியாவை வச்சு அதிகமா அவர் பிரீச் பண்றது, ப்ராஃபஸி சொன்னது ஃபுல்லா எங்க அப்படின்னா ஆலயத்துல தான். அதுலயும் அதிகமா யாருக்கு அப்படின்னா ஆசாரியர்களுக்கு, பெரிய தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு. அப்ப ஆல்ரெடி இவர் ஆலயத்திலே பழக்கப்பட்டவர். அதனால கொஞ்சம் போல்டா இந்த ஆசாரியர்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கான தைரியம் ஆட்டோமேட்டிக் யாருக்கு வந்துடும்? ஒரு ஆசாரியனுடைய மகனுக்கு வந்துடும். புதுசா சர்ச்சினே என்ன தெரியாதுன்னு வந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் பேச முடியும். ஆண்டவருடைய செயல் ரொம்ப ஆச்சரியமானது. உங்களை ஒரு குடும்பத்தில் பிறக்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஒரு சூழ்நிலையில் வளர்க்க வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரை தப்பு பண்ணினதே கிடையாது. அப்படி சொல்றவங்க மட்டும் சச்சமா ஆமென். என் லைஃப்ல எங்க அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், ஒருவேளை எங்க அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், ஒருவேளை என் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிருக்கலாம். நான் தப்பு தான். ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், என் வாழ்க்கையில இதுவரை என் ஆண்டவர் தப்பு பண்ணினதே. நம்புறவங்க மட்டும் கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் பாடுவோம், பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. அந்நாள் வரையிலுமே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இப்போ இவனை தெரிந்தெடுக்கிறார், பேசுறார், அவன் நாவை தொடுகிறார். எப்பவுமே இது ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறேன். அதாவது நம்மை குறித்த காரியத்துல கர்த்தர் நாம் பிறக்கும் முன்னமே எல்லாவற்றையும் தீர்மானித்து ஒழுங்குபடுத்திடுவார். ஆனா அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில ஓகே ஆகணும்னா நாம அர்ப்பணிக்கணும். ஆமே. அதாவது எரேமியா ப்ராஃபட் அப்படிங்கிற காரியம் எரேமியா தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் சைன் பண்ணிட்டார். ஆனா அவர் எப்ப ப்ராஃபட் ஆனாரு தெரியுமா? இவர் அடுத்து அதுல சைன் பண்ணணும். ஆமே. 1வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார் எரேமியா கிட்ட 5வது வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றார்.
இப்படி சொல்லும் போதுதான் எரேமியா முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்லி, தெரியாது எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. தீர்க்கதரிசிகள் லாங்குவேஜ் தெரியும்ல, நீங்க பழைய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் படிக்கும் போது தெரியும், அவங்க லாங்குவேஜ் டிஃபரெண்டா இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஓமையை வச்சு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க லாங்குவேஜ் டிஃபரெண்டா. எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது. எனக்கு ஆசாரியருடைய ஊழியம் தான் தெரியும். எனக்கு பாஸ்டர் லாங்குவேஜ் தெரியும் ஆண்டவரே, ப்ராஃபட் லாங்குவேஜ் தெரியாது ஆண்டவரே, நான் பேச தெரியாது. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் போய் நான் உனக்கு சொல்லி தருவேன், அது அப்படியே சொல்லு. இதுக்கப்புறம் எரேமியா ஓகேங்கிறார். ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 9-10 வசனங்கள்ல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து பிடுங்கவும் எடுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன் இருக்கு. ஆமென். தாயின் வயிற்றில் இருந்து வெளிப்படும் முன்னமே தீர்க்கதரிசியை அவர் ஏற்படுத்திட்டாரு. ஆனா எரேமியா ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வருகிறது. அல்லேலூயா. ஒரு பாண்டுல 2 பேரும் சைன் பண்ணணும். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சைன் பண்ணிட்டார், நாம சைன் பண்றதுக்கு டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அர்ப்பணிப்பு. பவுல் சொல்ற, தாயின் வயிற்றில் வெளிப்படும் முன்னமே என்னை பிரித்து எடுத்துட்டார். ஆனா நான் சைன் பண்ணது எப்போ தெரியுமா? தமஸ்குக்கு போற வழியில. எப்படி பவுல் சைன் பண்ணீங்க? நல்ல சூப்பரா விருந்தெல்லாம் வச்சா? இல்ல, கண்ணில் குத்திட்டார். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? நான் சைன் பண்ண மெத்தட் வேற. நான் 2007 சைன் பண்ணேன். இன்னும் நிறைய பேர் சைன் பண்ணாம ஓடிட்டு இருக்கிறீங்க. வலையில் மாட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மேல் தூண்டில் போடப்படாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி சைன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? எப்படியும் கர்த்தர் நினைச்சதுதான் நடக்க போகுது. அப்படி அல்ல. இந்த காரியத்துல இப்ப அவர் ஏற்படுத்திட்டார். ஆனா இப்போ எரேமியா என்னைக்கு ஓகே சொன்னாரோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம நாளைக்கு அர்ப்பணிச்சிருவோம், இந்த டிசம்பர்ல அர்ப்பணிச்சிருவோம், அடுத்த வாரத்துல இல்ல. இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அப்படிதான் பைபிள்ல இருக்கும். நீங்க எப்ப படிச்ச, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். ஆமே, இது சொல்லணும்லாம் நினைக்கல, ஆனா யாருக்கோ கர்த்தர் சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் யார் இந்த அவர்கள்? 2:4 வாசிங்க. எரேமியா 2:4. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாக்கோபின் குடும்பத்தார். இந்த யாக்கோபு யார்? எரேமியா 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இன்னும் ஆமென், புதிய ஏற்பாட்டு பார்வையில அல்லது ஆவிக்குரிய பார்வையில சொல்ல வேண்டுமானால், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். நிச்சயம் உள்ளவர்கள் சத்தம் ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு யாரு? எரேமியா 31:11 வாசிக்கலாம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த யாக்கோபு யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன். மல்கியா 1:1-2 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு யாரு அப்படின்னா, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மேல் அவர் தம்முடைய அன்பை வைத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். ஆமா, இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், பல நிலைமைகளிலிருந்து வந்திருக்கிறோம், பல கடினமான பாதைகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அநேக வித்தியாசங்கள் உலக பிரகாரமான பார்வையிலே நமக்குள்ளே காணப்பட்டாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள்.
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவர்களை எல்லாரும் எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது. ஆனா பரலோகம் ஒரே பார்வைதான். என்ன பார்வை தெரியுமா? இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.